ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா இங்கே நைட்டே கரண்ட்டு போயிட்டு வரவே இல்லை. ஒரு 7 கிட்ட தான் வந்துச்சு. அதுக்கு மேலே செஞ்சு 7:30க்குள்ளே கொடுக்க முடியாதுன்னு அவங்களாம் வெறும் டிஃபன் இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போயாச்சு. மத்தியானம் தான் இன்றைக்கி சமைக்கிறேன். என் பேரன் சாய்க்கு இன்றைக்கி ஒரு கீ ரைஸ் தான் செய்கிறேன். ஏன்னா டெய்லி காலையிலே சமைச்சிருந்தா டெய்லி சாம்பார் குழம்பு இந்த மாதிரி தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி அதிகம் அது தான் செய்வோம். அதனால் இன்றைக்கி ஸ்கூலு லீவ் விட்டதுலேருந்து இந்த மாதிரி ஒன்றும் செஞ்சு கொடுக்கலன்னு இன்றைக்கி ஒரு கீ ரைஸும், அதுக்கு ஒரு ப்ரோட்டீனுக்காக ஒரு சிக்கன் ஃப்ரையும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸு ரைத்தாவோடு கொடுக்கலான்னு அதுதான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஆனால் எல்லாமே நான் நேற்று தான் பிக் பாஸ்கெட்லேருந்து எல்லாம் இப்போ இன்றைக்கி கொண்டு வந்த வாசி புதினா கொத்தமல்லி எல்லாமே இருக்கிறப்ப செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் 2 கொத்து புதினா போட்டு அதையும் மூடி வச்சுட்டேன். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் சிக்கனும் நல்லா வெந்து வறுத்து எடுத்தாச்சு. நான் கொஞ்சமாக செஞ்ச வாசி அவனுக்கு மட்டும் இந்த மீன் வறுக்கிற அந்த தோசைக்கல்லே போட்டு எடுத்துட்டேன். இப்போ அவனுக்கு மணி ஆயிடுச்சு. அதனால் சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். சாதம் நல்லா சூப்பராக பொல பொலன்னு இருந்தது. அந்த புதினா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் நான் இப்படி தான் எல்லாத்தையுமே இந்த கிராம்பு பட்டை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் பாக்ஸ்லேயும் வைப்பேன். அது மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனுக்கு எடுத்துக்கொண்டு வச்சு கொடுக்கறதுக்கு எடுக்கிறேன். அது மாதிரி பசங்களை இந்த மார்க் வர டைமில் அந்த பையன் அவ்வளோதை எடுத்துட்டான், இந்த பொண்ணு இவ்வளோதை எடுத்துட்டு இப்படியெல்லாம் நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணும். ஏன்னா அவங்களும் ஓரளவு படித்து தான் எழுதுகிறாங்க. ரொம்ப இப்போல்லாம் பசங்க படிக்காமல் இருக்கிறது இல்லை, அது எந்த பசங்களாக இருந்தாலும். அதனால் நம்ம அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசிக்க வேண்டான்னு நான் நினச்சிக்குவேன். அதுமாரி இப்போ காரியங்கள் செய்ய முடியலன்னா அப்பையும் அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்கன்னு. பெரியவங்களுக்குள்ளேயுமே இந்த கம்பேரிசன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. டிஷ்வாஷர் கரண்ட் போயிருந்தது போல இருக்குது திரும்பவும். அதனால் என்னன்னு தெரியலேன்னு திறந்து பார்த்தேன். ஆனால் இன்னும் ஒரு வாஷிங் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு மூடிட்டேன். அப்புறம் திரும்ப கரண்ட் வந்தோன்னே பார்த்தா தான் ஒரு 1/2 hour கிட்ட பேலன்ஸு வாஷிங் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பை பை.